இப்போ 7:31 ஆயிடுச்சு டைம். அதாங்க நீங்கள் அந்த பக்கமே போயிடலாம். ஓ, அந்த பக்கம் அதிலும் ஜாஸ்தி டைம் ஆகும். அப்படிங்களா? இப்போ நம்ம போரூரில் தானே இருக்கோம். ரொம்ப தூரம் இருக்கோமா இப்போ? இப்போ இல்லை, போரூர் கவர் ஆகுது. இப்போ எங்கே இருக்கோம் நம்ம? இப்போ போரூர் ஜஸ்ட் க்ளோஸ்டு. அப்படிங்களா? നമ്മളൊരു മെയിൻ റോഡൊക്കെ വന്ന് കുറുക്ക് കയറിയില്ലേ, വന്ന് കയറിയില്ലേ, അത് തന്നെ പോരൂര്. அது தானே போரூர். அது தானே போரூர். இப்போ அங்கேருந்து கவர் பண்ணி வருது. இப்போ இதுதானே ஆக்சுவலி முகலிவாக்கம் ஏரியா. எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கு? இனி 13 கிலோமீட்டர் இருக்கு. ஓ சரி. அங்கேருந்து அங்கே 17 தானே, 16 தான் அங்கேருந்து. அந்த இடத்துல இருந்து எங்கள் வீட்டுக்கு 16 கிலோமீட்டரு, 15 கிலோமீட்டர். பட் அந்த ரூட்டில் இருந்து நம்ம இந்த ரூட்டு வரும்போது இச்சிரி தூரம் ஜாஸ்தி ஆகும். சொல்லுமா. இல்லைம்மா, இன்னும் நேரம் இருக்குது. 7:30 மணி ஆகும். 7:30 மணிக்கு மேலே ஆகும். இப்போ அவர் வேற ரூட் மாற்றிட்டு வந்துட்டாரு, முகலிவாக்கம் பக்கம். இல்லை, அவர் வந்து ரொம்ப டிராஃபிக் இருக்குமா, போக முடியாது. ஃபுல்லு ரெட்டா ரோடு, 15 நிமிஷம் ஆகும். இப்போ ஃப்ரீயா இல்லை, எங்கே இது வேற ரூட்டு, பேரல் ரோடு. அது ஜஸ்ட் சார். ஆமாம் ஆமாம். அந்த இது டைம் என்னம்மா ஆகுது? அதான் இல்லை, போயிடலாம். சரி, அவள் கேஷ் அனுப்பிச்சிருக்காளா திவ்யா? நான் அனுப்ப சொன்னேன். எப்போது அனுப்பிச்சிருக்காளா பாரு. பாரு. இல்லை, அப்போ சொல்றது ஃபீல் பண்ணதெல்லாம் பார்க்கலாம். இல்லை இல்லை, சொல்லுங்க. இல்லை இல்லை, அது சாப்பிட்டதுக்காக நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற மாதிரிமா. நீ அவ தப்பா நினைக்க மாட்டா. அதாவது அவன் நினைப்பா, ஐயோ நம்ம தப்பா நினைச்சிட்டோம், அவன் நிஜமாவே அவன் மருமா வந்து அங்கே வாங்கி கொடுத்துட்டு நினைச்சுப்பா. அப்படி நினைச்சுப்பா. அவனை தண்ணி கொடுத்த ஏன்னா உன்னோட சூழ்நிலை தெரிஞ்சு அவன் எப்படி மருமா அவனை தப்பா நினைச்சுப்பா. பணம் இல்லைன்னு தெரியும். இவ பார்த்து நேத்திக்க போட்டுருந்தா அந்த 2000 ரூபாய் போட்டுக்கலாம். அவன் அதை போடுறதுக்கு அவளுக்கு அவ்வளோ கஷ்டம். அவன் நினைச்சிட்டோம், அதை கத்த பார்த்துப்பாரு. ஆனால் அவன் அந்த அளவுக்கெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்போ அவள் பணம் வாங்குறாள். இப்போ போன வாரம் 1 லட்ச ரூபாய் அவளுக்கு நான் கொடுத்தேன். அதெல்லாம் 30,000 கொடுத்தேன். அந்த 1 லட்ச ரூபாய் என்ன பண்ணால் நாங்கள் 250,000 யாருக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்கல. அவள் நிச்சயமாக அவன் அந்த காசை வந்து அந்த இவனுக்கு கொடுத்துருப்பான், எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்துருப்பான். சரியா? ஆமாம். ஆனால் வந்து நான் அதை கேட்டேன்னா கேட்கல. ஆனால் என்கிட்ட பணம் இருந்தால் அவள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கா என்ன பண்ணுறேன்னு சொல்லி.